ஹலோ வெல்கம் பேக் டு மீனு அண்ட் ஜெட் vlog. நம்ம இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்க போறோம். மேஜிக் ஹார்ட் ஒர்க். ஷெல்ஃப்லாம் அடுக்கியாச்சு. இப்போ திங்ஸ் எல்லாம் அடுக்கலாம் வாங்க. என்னடா வெறும் சில்வர் சம்பட்டமா அடுக்கி வச்சிருக்கேன் தானே பாக்குறீங்க. நேற்று தாங்க மாவாட்டினேன், எல்லாம் புளிச்சு ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி அடுக்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஸோ 2 பாக்ஸ் வந்து இட்லி மாவு, இன்னும் 2 வந்து தோசை மாவு. யூஸ்வலா ஒண்ணுல தான் பத்தும், பட் அது ஒரு கப் பொங்கி ஊத்திடுது அப்படின்றதா கொஞ்சம் சேஃபர் சைடுக்காக 2ஆ பிரிச்சு ஊத்திருக்கேன். ஸோ 2 இது தோசை மாவு. இது வந்து கவனரிசி இருக்குல்ல, அதுல வந்து இட்லி தோசை மாவு ஆட்டலாமா. ஸோ என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு வாட்டி கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்கள ரெசிபி கேட்டு அதுவும் ஆட்டி வச்சிருக்கேன் இந்த வாட்டி. ஸோ எப்படி இருக்கு, எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த அவன்ல தாங்க எல்லாத்தையும் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நான் வந்து புளிக்க வைப்பேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணிட்டு டெம்பரேச்சர் வந்து 220ல வச்சிருவேன். ஓகே, அப்புறம் டைமர் வந்து வெறும் 3 மினிட்ஸ் தான் வைப்பேன். வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு ஃபுல்லா முடிச்ச உடனே கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடணும். எதுவுமே ஆன்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ள ஆன்ல வச்சீங்கன்னா என்ன, அவ்வளோ பெரிய பாக்ஸுக்கும் ஃபுல்லா உங்களுக்கு வந்து இட்லி வந்துடும், குக் ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால நம்ம குக் பண்ணாம வெறும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா வந்து வார்ம் ஆயிடும். ஸோ இந்த வார்ம்த்லேயே உள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சீலா இருக்கிறதுனால வந்து அந்த வார்ம்த் உள்ளேயே தங்கியே இருக்கும். ஸோ அந்த வார்ம்த்ல வந்து உங்களுக்கு வந்து மாவு நல்லா புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி இந்த குளிர்ல வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து அங்கே உள்ள வார்மா இருக்கிறதுனால நல்லா புளிக்கும் மாவு. ஸோ இப்போதான் இதுல எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் புளிச்சதுக்கு அப்புறம் இப்ப தூக்கி எல்லாத்தையும் இதுல வச்சாச்சு. இப்ப பாப்போமா. மேஜிக் ஹார்ட் ஒர்க்.